3 சப்பாத்தி சுடணும், 3 நிமிஷத்தில் சுடணும். அவ்வளோதானம்மா, நான் 2 நிமிஷத்தில் சுட்டு காமிச்சிடுறேன். ஆனால் 3 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷனா? என்ன கண்டிஷன் அது? நீ 2 அடுப்பு பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு அடுப்புலையும் ஒவ்வொரு சப்பாத்தி தான் சுட முடியும். ஒரு சப்பாத்தியின் ஒரு பக்கம் முழுமையாக வேகிறதுக்கு 1 நிமிஷம் மட்டுமே ஆகும். 3 சப்பாத்தியும் 3 நிமிஷத்தில் முழுமையாக எப்படி சுடுவேன்? என்ன இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எப்போ தான் சொல்லுவேன்? தெரியலையேம்மா, நீங்களே சொல்லுங்கள். முதல் 1 நிமிஷத்தில் 2 அடுப்புலையும் ஒவ்வொரு சப்பாத்தி வேக வைக்கிறேன். அந்த 1 நிமிஷம் முடிவில் 2 சப்பாத்தியும் ஒவ்வொரு பக்கம் முழுமையாக வெந்திருக்கும். 2வது நிமிஷத்தில் இந்த ஒரு பக்கம் வெந்த சப்பாத்தியை நான் கையில் எடுத்துடுறேன். 2 பக்கமும் வேகாமல் இருக்குல்ல, அந்த சப்பாத்தியை இந்த அடுப்பில் போடுறேன். அந்த பக்கம் இருக்கிற அடுப்பில் அந்த ஒரு பக்கம் வெந்த சப்பாத்தியை திருப்பி போட்டுடுறேன். என் கையில் ஒரு பக்கம் வெந்த சப்பாத்தி இருக்குது, இந்த அடுப்பில் ஒரு பக்கம் வெந்த சப்பாத்தி இருக்குது. ஸோ 3வது நிமிஷத்தில் 2 அடுப்புலையும் இந்த 2 சப்பாத்தியை திருப்பி போட்டுருவேன். இப்போது 3 நிமிஷத்தில் 3 சப்பாத்தி ரெடி. இங்கே 5 பெட்டிகள் இருக்குது. 5 பெட்டிலையும் தங்க கட்டிகள் நிறைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு பெட்டியில் மட்டும் தங்க கட்டிகள் எல்லாமே 1 கிலோ அளவு நிறை குறைஞ்சிருக்கு. இந்த 5 பெட்டியில் எந்த பெட்டிகள் தங்க கட்டிகள் நிறை குறைஞ்சிருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாய்? ஒவ்வொரு பெட்டியையும் வெயிட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரே ஒரு முறை மட்டும்தான் வெயிட் போட்டு பார்க்கணும். அந்த ஒரு தடவை வெயிட் போட்டுட்டு எந்த பெட்டியில் நிறை குறைஞ்சிருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாய்? தெரியலையே மிஸ். இதற்கான பதிலை நான் கடைசியில் சொல்கிறேன். 2ஆம் கேள்விக்கு போகலாம். இங்கே 5 கப்பு இருக்குது. 5 கப்பில் 3 கப்பில் மட்டும்தான் காஃபி இருக்குது. மீதி 2ல் காலியாக இருக்குது. இந்த 5 கப்பில் 1, 3, 5 காஃபி இருக்கிற மாதிரி பண்ணணும். ஆனால் ஒரு கண்டிஷன், கப்பை இடம் மாற்றக்கூடாது. இதற்கான பதிலும் கடைசி தானா மிஸ்? ஆமாம், நீ யோசிக்கணும்ல. இப்போது இங்கே 5 கட்டம் இருக்குது. இந்த 5 கட்டத்தில் 3 கட்டையை மட்டும் எடுத்தால் 3 கட்டம் தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா கட்டைங்க இருக்கவே கூடாது. இப்போது முதல் கேள்விக்கான பதிலை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பெட்டியில் 1 தங்கக்கட்டையை எடுத்துக்கணும். 2வது பெட்டியில் 2 தங்கக்கட்டையை எடுத்துக்கணும். 3வது பெட்டியில் 3 தங்கக்கட்டி. 4வது பெட்டியில் 4 தங்கக்கட்டி. 5வது பெட்டியில் 5 தங்கக்கட்டியை எடுத்துக்கணும். ஒவ்வொரு தங்கக்கட்டியும் 1 கிலோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ மொத்தமாக நம்ம வெயிட் போட்டு பார்த்தா எத்தனை கிலோ வந்திருக்கணும்? 15 கிலோ வந்திருக்கணும். இதில் 1 கிலோ குறைஞ்சா ஃபஸ்ட்டு பெட்டியில் தான் நிறைய குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 2 கிலோ குறைஞ்சிருந்தா 2வது பெட்டியில் நிறைய குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 3 கிலோ குறைஞ்சினா இல்லை 3வது பெட்டி, 4 கிலோ குறைஞ்சினா 4வது பெட்டி, 5 கிலோ குறைஞ்சினா 5வது பெட்டி குறைஞ்சிருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 2வது கேள்வி. 1, 3, 5 காஃபி இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கப்பை இடம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோ அந்த 2வது கப்பில் இருக்கிற காஃபியை எடுத்து இந்த 5வது கப்புக்கு ஊற்றிடணும். ஸோ இப்போ 1, 3, 5 காஃபி இருக்கிற மாதிரி மாற்றியாச்சு. ஆனால் கப்பை இடம் மாற்றலை. இந்த 5 கட்டத்தில் 3 கட்டையை எடுத்தால் 3 கட்டம் தான் வரணும். எக்ஸ்ட்ரா கட்டைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற கட்டையை எடுத்துடலாம். அடுத்து இந்த கட்டையை எடுத்துடலாம். அடுத்து இந்த கட்டையை எடுத்துடலாம். 3 கட்டையை எடுத்தோம். 3 கட்டம் வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா கட்டைங்களே இல்லை.